வேலை வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. வெற்ற வேலை வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. ஏதுமில்ல ஜாலி, அம்மாவும் தான் ஜாலி. கேள்வி கேட்க இங்கே யாரும் இல்லையே, நாங்க தானே ஹீரோ. ஊர சுத்தம் ரோமியோ. வெற்றி வேலை வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. வெற்றி வேலை வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. நம்ம கையிலே வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. வெற்ற வேலை வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. ஏதுமில்ல ஜாலி, அம்மாவும் தான் ஜாலி. கேள்வி கேட்க இங்கே யாரும் இல்லையே, நாங்க தானே ஹீரோ. ஊர சுத்தம் ரோமியோ. வேலை வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. வெற்ற வேலை வெற்றிதான் நம்ம கையிலே, வெள்ளி காசு என்றுமே எங்க பையிலே. இன்னைக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில் இன்னைக்கு ஒரு புதிய ஒரு கொடியை இன்னைக்கு நாங்க உருவாக்கி இருக்கோம். ஏற்கனவே நம்முடைய அமைப்பு சார்பா ஒரு கொடியை உருவாக்கி இருந்தோம். காமராஜர் படத்தை மட்டும் வச்சு நமக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கி இருந்தோம். அதே சமயத்தில் இன்னைக்கு எல்லாருடைய ஒரு எண்ணத்தின்படி மாவீரன் கராத்தே செல்வி நாடார் அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த புழு பச்சை கலரை வச்சுதான் நமக்கு ஒரு கொடி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அனைவருடைய வேண்டுதலையும் ஏற்று இந்த கொடியை இன்னைக்கு நாங்க உருவாக்கி இருக்கோம். எதுக்காக இந்த புழு பச்சை கலரை மாவீரன் கராத்தே செல்வி நாடார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா, வானம் புழுவாகையும் பூமியை பச்சையாக வச்சு வானத்தையும் பூமியும் ஆண்ட சமுதாயம் இந்த நாடார் சமுதாயம் அப்படிங்கிறதுக்காக இந்த கலரை உருவாக்குனாங்க. ஏன்னா வானத்தை ஆண்ட சமுதாயம் அப்படின்னு சொல்லும் போது சுவாமி நம்மாழ்வார்ல இருந்து, ஐயா வைகுண்டர்ல இருந்து, ஐயா நம்முடைய கேரள அருணாசல சாமியில இருந்து, இன்னைக்கு அகத்தியர்ல இருந்து எல்லாருமே இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க வானத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய வழித்தோன்றலாகிய நாம இன்னைக்கு பூமியை ஆள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, வானத்தையும் பூமியும் ஆளுகின்ற ஒரு சமுதாயம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புழு பச்சையை மாவீரன் கராத்தே செல்வி நாடார் இதை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அந்த அவங்க அறிமுகப்படுத்தி வச்ச அந்த கலர்ல இன்னைக்கு நாம ஒரு கொடியை தயாரிச்சிருக்கோம். இந்த கொடியை நாங்க ரொம்ப நாளா அண்ணன் கேட்டிருந்தோம். ஜாக்வார்த்தாங்க அண்ணன் தான் இது நம்ம இதை அறிமுகப்படுத்தி வைக்கணும்ட்டு. ஏன்னா அண்ணன் மிகப்பெரிய டாக்டர் போயிட்டு வாங்கினாங்க, கலைமாமணி விருது வாங்கினவங்க. அதை விட பாத்தீங்கன்னா எப்படி மாவீரன் கராத்தே செல்வி நாடார் ஒரு மாவீரனா இருந்தாரோ, அதே போல இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல ஒரு மாவீரனா இருக்கக்கூடியவர் தான் இன்னைக்கு கலைமாமணி அண்ணன் டாக்டர் ஜாக்வார்த்தாங்கன் அவர்கள். ஒரு மாவீரன் தொடங்கி வைத்த ஒரு கொடிய அந்த கலர் இன்னொரு மாவீரனை வச்சுதான் நாங்க தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணனை வச்சு நாங்க இதை இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கோம். இன்னைக்கு அண்ணன் தான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பினுடைய அந்த கொடியை இன்னைக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. உண்மையிலே அண்ணன் அவர்களுக்கு தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பின் சார்பில், அதனுடைய நிர்வாகிகளின் சார்பிலும், அதனுடைய ஒவ்வொரு உறுப்பினருடைய சார்பிலும், நம்முடைய சமுதாயத்தின் சார்பிலும் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்து வராங்க. ஏன்னா ஒரு மாவீரனால் தொடங்கப்பட்ட ஒரு கலரு, ஒரு கொடி இன்றைக்கு இன்னொரு மாவீரனால் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது என்பதற்காகத்தான் தொடர்ந்து தமிழ்நாடு நாடார் உறவின் முறைகள் கூட்டமைப்பு அரசியலுக்கும் மதங்களுக்கும் அப்பாற்பட்டு சமுதாய பணியை நல்ல முறையை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அண்ணன் இன்னைக்கு நாங்க வாழ்த்து பெற்று அண்ணன் அவர் இந்த கொடி இன்னைக்கு எங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் ஜாகவர்த்தங்கம், தமிழ்நாடு நாடார் உறவின் முறை சங்கம் கூட்டமைப்பு. அதாவது என்னன்னா, அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க பூமியும் வானமும் அப்படி சொன்னாங்க. விண்ணுக்கும் மண்ணுக்கும் இந்த கொடி பரவட்டும், விண்ணுக்கும் மண்ணுக்கும் இந்த கொடி பரவணுன்றது மட்டும் இல்லாம இன்னைக்கு சொன்னாங்க சித்தர்கள் எவ்வளவு பேர் நம்ம இதுல பிறந்து நீங்க எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அவர் ஆட்சி எப்படி இருந்துச்சு, அவரோட மனிதத்தன்மை எப்படி இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் இது இந்த கூட்டமைப்பு ரொம்ப பெருசா சக்சஸ் ஆகும். ஏன்னா அண்ணன் லூர்து அண்ணன் எப்படின்னா, நம்ம சமுதாயத்துல யாருக்கு ஒண்ணுனாலும் சரி முன்னாடி குரல் கொடுப்பாரு. அவர் சொந்த கையில காசை போட்டு செலவு பண்ணி, எனக்கே ஒரு பிரச்சனைக்கு அவர் என்ன போராடினாரு எனக்கு தெரியும்.
மற்ற எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பேர் எனக்கு தெரியும். சொல்ல போய் என்கிட்ட சொன்னாங்க, இதெல்லாம் நம்ம எப்படின்னா வர முடியும் அப்படிலாம் சொன்ன இடத்துல இவர் எங்கேயோ வந்து கேள்விப்பட்டு என்கிட்ட வந்து அதுக்காக வந்து போராடி அதை வந்து ஜெயிக்கிறதுக்கு கூட நின்றவர் ஜெயிச்சு கொடுத்தாரு. அந்த பெருந்தன்மை அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால இந்த கொடி அறிமுகப்பட்டு நான் உண்மையிலே பெருமைப்படுவேன். ஏன்னா மாபெரும் கலாத்த செல்வின் அவர்கள் எனக்கு பழக்கம்னா, நான் உங்களை நிறைய வாட்டி பார்த்து ஷூட்டிங் எல்லாம் பார்த்து பேசியிருக்கேன். அவர் வந்து நாடார் சமுதாயம் எவ்வளவு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் பாடுபட்டாரு. ஆனா அதே சமயம் அனைத்து சமுதாயம் நல்லா இருக்கணும்னு பாடுபட்டாரு. ஏன்னா யாருமே நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒரு கடையில மளிகை கடையில நாடார் வச்சிருப்பாரு, அவர் வந்து தான் வாழணும்னு நினைக்க மாட்டாரு, அந்த தெருவே நல்லா இருக்குன்னு நினைப்பாரு, அந்த இடமே நல்லா இருக்குன்னு நினைப்பாரு. உதாரணம் ஒரு அட்ரஸ்னா கூட அவர் தான் சொல்றாரு. இப்போ நீங்க செல்போன் எல்லாம் வந்துச்சு, ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் சொல்றது கூட அவங்க தான் இருக்கும். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, கொடுத்து வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சமுதாயம், அந்த சமுதாயம் இன்னும் கொடுத்து வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு உகந்த ஒரு மனிதர் குருகர்ணன் அப்படின்னு மனசார உளமாற நான் நினைக்கிறதுனால தான் அந்த கொடியை வந்து நான் வந்து அறிமுகப்படுத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இது வந்து சமுதாயம் பேர் சொன்னா கூட அவர் வந்து பொது நலம் உள்ளவர். எந்த சமுதாயத்தை சார்ந்த பசங்க படிக்கிறதுக்கு இல்லைனாலும் உதவி பண்ற பெருந்தன்மை உள்ளவர் அவரு. இவர்கிட்ட இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா எப்படியோ அது ஹெல்ப் பண்ணுவாரு. அந்த மாதிரி நல்ல உள்ள கொண்டவர். இந்த சமுதாயம் எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து சேர்க்க வேண்டும்ங்கிறது என்னோட எண்ணம். அந்த மாதிரிதான் இவரும் இருக்காரு. இது யாருக்கும் ஒரு உதவி இப்போ வந்து அவருக்கு தெரிஞ்சே இருக்காரு. போய் ஒரு போனை போட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைனா உடனே வந்து நிற்பாரு. இதுதாங்க மனிதன். எல்லாருக்கும் மிருகத்துக்கெல்லாம் இல்லாத அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அது என்ன? அனைத்து உயிரினையும் காப்பது. அந்த காக்கும் இடத்துல அவர் இருக்காரு. இந்த சமுதாயம் அந்த மாதிரி தான். இன்னைக்கு வந்து கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்தை சொல்றேன். இன்னைக்கு வந்து மளிகை கடை, செட்டியார் கடை, நாடக கடை, அந்த கடை நிறைய வந்து வாய் கடை நிறைய கடை இல்லை. ஏன்னா அந்த பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்ல கடை வச்சுட்டாங்க. ஆனா கொரோனா டைம்ல அரிசி பருப்பு கொடுக்க ஆள் இல்லை. ஏதோ ஒரு கடையில நாடக கடை இருக்கும், அவங்க தான் வந்து அவங்க அரிசி கடை திறந்து கொடுத்தாங்க. காசுலாம் வேண்டாமா, அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்னாங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து அதை பற்றி சொன்னாங்க. அந்த பெருமைக்குரிய சமுதாயத்துல இந்த கொடி அறிமுகப்படுத்த பெருமை அடைகிறேன். உலகம் முழுவதும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இல்லாம உலகம் முழுவதும் புகழ அடையணும். எந்த ஹெல்ப் பண்ணாலும் நானும் வந்து தயாரா இருக்கேன். ஏன்னா நீங்க வந்து நல்ல மனிதர், நல்ல உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த உதவி கூட நானும் ஒரு அணில் மாதிரி, ராமருக்கு ஒரு அணில் மாதிரி நானும் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன். தமிழ்நாடு மட்டுமில்லாம அனைத்து தமிழர்களும் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம கொடி உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நான் அதுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா சந்தோஷம். நன்றி.